குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்று எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், அதிகமாக யோசிப்பதை நிறுத்துவது எப்படி? ஓவர் திங்கிங்கை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, ஓவர் திங்கிங்கிலேருந்து எப்படி வெளியே வருதுன்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல திங்கிங்னா என்ன, ஓவர் திங்கிங்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கங்க. அப்போ தான் இதிலேருந்து எப்படி வெளியில் வருதுன்றதை புரிஞ்சுக்க முடியும். சிந்திப்பது என்பது வேறு, அந்த விஷயத்தை பற்றி சிந்தித்து கொண்டே இருப்பது என்பது வேறு. ரெண்டுத்துக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ என் வாழ்க்கையில் நான் அடுத்த கட்டம் போகணும், லைஃப்பில் நான் நல்லபடியாக வெற்றி அடையணும், எனக்கு நிறைய ரிசல்ட்ஸ் வரணும், நான் என்னை மேம்படுத்திக்கணும்னு நினச்சேன்னா, நான் திங்க் பண்ணாமல் ஒரு விஷயத்தை எதுவும் செய்ய முடியாது, போகிற போக்கில் பண்ணிட்டு போக முடியாது. ஆனால் இதுவே ஓவர் திங்கிங்காக மாறிடுச்சுன்னா, இப்போது இது வியாதியாக மாறிவிட்டது. ஓசிடி ப்ராப்ளம்லாம் அப்புறம் ஈஸியாக வந்துடும். அப்போ அடிப்படையில் நீங்கள் எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், திங்கிங் என்பது தப்பே கிடையாது. ஆனால் திங்கிங் ஒருபோதும் ஓவர் திங்கிங்காக மாறிவிடக்கூடாது. எப்போ திங்கிங்கும் ஓவர் திங்கிங்கும் மாறுதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இதிலேருந்து எப்படி ஈஸியாக வெளியில் வருதுன்றது தெரிஞ்சிடும். எதனால் முதல்ல திங்கிங் அவசியம்னா, பிளானிங் அப்போ தான் பண்ண முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணால் தான் கரெக்டாக பண்ண முடியும். ஒரு சில இடங்களில் நீங்கள் பிளான் பண்ணாமே பண்ணிடலாம், ஜெயிச்சிருவீங்க. பட் அப்போ நேரம் நல்லா இருந்திருக்கலாம், புண்ணிய கணக்குகள் இருந்திருக்கலாம். பட் சேஃப் ஜோனில் நம்ம போகணுன்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாளையை பற்றி யோசிக்காதுன்னு பல இடங்களில் சொல்லியிருப்பேன். அப்படின்னா நாளையை பற்றி யோசிக்கவே கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நாளைக்கு என்ன வேலை இருக்குன்றதுக்கு தகுந்தாற் போல் கொஞ்சம் நேரம் நான் யோசிச்சுட்டு மறுபடியும் நான் ப்ரெசண்ட்டில் என்னுடைய இப்போ இருக்கிற இந்த வாழ்க்கையை நான் வாழ ஆரம்பிச்சிடணும். அதை விட்டுட்டு நான் நாளைக்கு நடக்கிறத பற்றியே நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னா இப்போ அதுக்கு பேர் திங்கிங் இல்லை, அதுக்கு பேர் ஓவர் திங்கிங். அப்போது நான் நாளை பற்றி இன்று வாழ்ந்து கொண்டிருப்பதனால் இன்றைய வாழ்க்கை எனக்கு வாழத் தெரியாமல் போய்விடுகிறது. இன்றைய வாழ்க்கையை நான் வாழாமல் விட்டும் விடுகிறேன். அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், இதில் ஏன் ஓவர் திங்கிங் வருது அப்படின்னா, ரிசல்ட்டை பற்றி ரொம்ப கவலைப்படுறீங்க, ரிசல்ட்டை பற்றி ரொம்ப பயப்படுறீங்க. இந்த அடிப்படை புரிதல் உங்களுக்கு இருந்ததுன்னா போதும், ஓவர் திங்கிங்கை ஈஸியாக டெமாலிஷ் பண்ணிடலாம். நீங்கள் எப்போ ரிசல்ட் ஓரியன்டாக ரொம்ப தீர்க்கமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களோ அது கண்டிப்பாக வியாதியாக மாறிவிடும். எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அந்த வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம், நமக்கே தெரியாமல். இப்போ பாத்திரம் விளக்குறோன்னா பாத்திரம் விளக்கிக்கிட்டே இருக்கிறது, டோரை லாக் பண்ணிட்டு வெளியே போனோம்னா மறுபடியும் அந்த பூட்டு சரியாக லாக் ஆகிருக்கான்னு 10 டைம்லேருந்து 20 டைமுக்கு மேலே செக் பண்ணுறது. ஏதோ முக்கியமான இடத்துக்கு நம்ம இப்போ போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம கார் சாவியை இப்போ நம்ம உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டு வந்துடுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த கார் சாவி கரெக்டான இடத்துல தான் இருக்கா, இல்லை நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டோமா, டோர் சரியாக தான் லாக் ஆகிருக்கா, லாக் ஆகலையா, இந்த மாதிரி செஞ்ச வேலையவே கவனம் இல்லாமல் செய்கிறதுனால அதுவே பெரிய வியாதியாக மாறிவிடுகிறது. அப்போ ஓவர் திங்கிங்கிலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா, அதிகப்படியான சிந்தனை உங்களுக்கு கம்மியாகணும்னா, நீங்கள் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, கேஷுவலாக டீல் பண்ணணும், அதை ஒரு உத்வேகத்தோட கவனமாக டீல் பண்ணணும், அவ்வளோதான். கேஷுவலாகவும் இருக்கணும், கவனத்துடனும் இருக்கணும். எப்பையும் கேஷுவலும் கவனமும் ஒன்றாகி விடுகிறதோ அப்போ ஒரு விஷயத்தை பற்றி அதிகமாக நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்க மாட்டீங்க. எனக்கு இந்த ரிசல்ட்டு வந்தே ஆகணும்னு நீங்கள் போராடும்போது மேபி நீங்கள் அந்த ரிசல்ட்டில் நீங்கள் ஜெயிக்கலாம், அந்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கலாம், அதில் நீங்கள் பெரிய பொருட்செலவும் அடையலாம். ஆனால் வியாதி வந்துவிடும், நிம்மதியை இழந்து விடுவீர்கள், உடலில் உள்ள பிபி லெவல், சுகர் லெவல் எல்லாம் ஜாஸ்தியான இதை நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இதை எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலான்னா, ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்காக ஒருத்தர் உட்காந்து படிப்பான், அப்புறம் படிச்சுக்கிட்டே இருப்பான், அப்புறம் படித்து கடைசியில் படிக்கிறதே ஒரு பெரிய வியாதியாக மாறிடும். இப்போ நான் படிக்கிறத தப்பு சொல்ல, கேஷுவலாக படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும், ஆத்மார்த்தமாக அறிவார்ந்து படிக்கணும். ஆனால் படிக்கிறது மட்டுமே பொழப்பாக இருந்ததுன்னா ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷனாக மாறிடுது. நிறைய பேருக்கு படிப்பு என்பதே மாபெரும் சுமையாக மாறிவிடுகிறது. இதை நீங்கள் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். சுமை என்பது புத்தகங்களில் அல்ல, சுமை என்பது அதை நீங்கள் எப்படி உள்வாங்குகின்றீர்கள் என்பதில் தான் இருக்கிறது. படிப்பில் மட்டும்தான் எப்படியான்னு கேட்டால் வேலையிலையும் அப்படி தான், தொழிலில் அப்படி தான், பிஸ்னஸில் எல்லா இடத்துலையும் ரிசல்ட் ஓரியன்டாக நீங்கள் போகும்போது ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு மேலே நிம்மதி இழந்து விடுகின்றீர்கள், தேவையற்ற நோய்களும் உங்கள் உடலில் வருகின்றது. அப்போ ஓவர் திங்கிங்கை நீங்கள் நிறுத்தணும்னா அடிப்படை என்னென்னா, ரிசல்ட் வந்தே ஆகணும்னு வெறிகொண்டு போராடாமல் முடிஞ்ச அளவு எஃபோர்ட் போடுறீங்க, அதற்குண்டான முயற்சி எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் இறைவன்கிட்ட விட்டுறீங்க. அதுக்கப்புறம் அவர் பார்த்துப்பார், அவர் எதை கொடுக்கணும் எதை கொடுக்கூடாதுன்றது அவருக்கு நிச்சயமாக தெரியும். அப்போ என்னென்னா, பல மனிதர்கள் நிம்மதியற்று போவதற்கு காரணம் என்னென்னா, திங்கிங் ஓவர் திங்கிங்காக மாறினது தான். இரண்டாவது முக்கியமான காரணம் என்னென்னா,
அதிகப்படியான சிந்தனை வருவதற்கு கவனம் இல்லாமல் இருக்கின்றீர்கள். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ, யோசிக்கிறது வேறு, ஓவர் திங்கிங் வேறு. அப்போ ஓவர் திங்கிங் பண்ணி 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 பழகிட்டதுனால உங்கள் பிரெயின் வந்து அதுக்கு ரீஒயர் ஆயிடுது. உங்கள் பிரெயின் எப்போ வந்து அதுக்கு வந்து ரீஒயர் ஆயிடுதோ, நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், ஆட்டோமேட்டிக்காக அதுவே அது வேலையை செஞ்சுட்ருக்கும். எப்படி வந்து ஒரு மிஷினை போட்டுட்டா, சுவிட்சை போட்டுட்டா அந்த மிஷின் அதோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்குமோ, அந்த மாதிரி ஆட்டோமேஷன் மோடில் நீங்கள் போய்விடுகின்றீர்கள். ஒரு வாரம் கழிச்சு ஒரு முக்கியமான ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு நான் போகணும், அதுக்கு முக்கியமான அப்பாயின்மெண்ட், அதில் தான் நான் பெரிய லெவலில் சாதிக்க போகிறேன்னா, அதை பற்றி திங்க் பண்ணி நோட்ஸ் எடுத்து அதுக்கு உண்டான விஷயத்தை நான் தயார் பண்ணிட்டு போகிறது பிரச்சனையே கிடையாது. ஆனால் நான் ஒரு வாரம் ஃபுல்லாக நான் இதையே திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன்னா, இந்த ஒரு வார வாழ்க்கையை நான் வாழ தவறிடுறேன். அந்த இடத்துல போய் நான் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக முடியாது. பதட்டம் ஆகி விடுகிறது, நிம்மதியை நீங்கள் இழந்து விடுகின்றீர்கள். இதனால்தான் நான் வந்து சொல்கின்றேன், கவனிக்கணும். முதல்ல எதை கவனிக்கணும்னா, உங்களுக்கு ஒரு யோசனை வரும்போது அந்த யோசனை எதை நோக்கி போகுது, அதே நம்ம யோசிச்சுட்டு இருக்கோமா, அது நமக்கு நிம்மதியை கொடுக்குதா, சந்தோஷத்தை கொடுக்குதா, வருத்தத்தை கொடுக்குதா, பிரச்சனையை கொடுக்குதான்னு உங்களை நீங்களே ஆழ்ந்து கவனிக்கும் போது அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருகின்றீர்கள். அந்த சூழ்நிலையை தைரியமாக போய் எதிர்கொள்கிறீங்க. அதை விட்டுட்டு நான் இதை வந்து பண்ணியே தீருவேன், இதில் நான் ரிசல்ட் கிடைச்சே தீருவேன்னா, பல பேருக்கு ரிசல்ட் கிடைக்குது, ஆனால் வாழ்க்கையை இழந்து விடுகிறார்கள். அதனால்தான் சொல்கின்றேன், மார்க் எடுக்கிறத விட, பணம் அதிகமாக சம்பாதிப்பதை விட, நல்ல புகழை அடைவதை விட அவசியமானது, முக்கியமானது, தேவையானது என்னன்னு கேட்டிங்கன்னா, யுவர் மென்டல் பீஸ், உங்கள் மன அமைதி. ஒரு காலகட்டத்துக்கு மேலே முன்னாடி நான் சொன்ன எல்லா பொருள் சார்ந்த விஷயத்தையும் அடைஞ்சிடுவீங்க, ஆனால் மன நிம்மதியை எப்படி அடைவது என்பது தெரியாது. அதனால்தான் சொல்கின்றேன், கூலாக கேஷுவலாக டீல் பண்ணுங்கள், கவனத்துடன் டீல் பண்ணுங்கள், ரிசல்ட் ஓரியன்டாக இருக்காமல் அந்த பயணம் சந்தோஷமாக போகணுன்ற தன்மையோடு அணுகுங்க. ஓவர் திங்கிங்லேருந்து ஈஸியாக வெளியே வந்துடுவீங்க. வெறும் திங்கிங் லெவலில் இருப்பீங்க. அப்போ அந்த திங்கிங் தேவைப்படக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம், ஆனால் அது ஓவர் திங்கிங்காக போயிடுச்சுன்னா அதுதான் வியாதி, அதுதான் ஓசிடி, அதுதான் ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கிறது. ஸோ ஓசிடியிலேருந்து நீங்கள் வெளியில் வரணுன்னாலும் சரி, ஓவர் திங்கிங்லேருந்து வெளியில் வரணுன்னாலும் சரி, ரிசல்ட்டு கிடைச்சே ஆகணும்னு போகாதீங்க, வியாதி ஆகிடும். கவனித்து செல்லுங்கள், ஜாலியாக பயணம் பண்ணுங்கள். ஹாப்பியாக நீங்கள் டீல் பண்ணும்போது நிம்மதியும் கிடைக்கும், ஓவர் திங்கிங்லேருந்து ஈஸியாக வந்து வெளியே வர முடியும். நன்றி, வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானில் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் யாத்திரையை வந்து மேற்கொள்ள இருக்கிறோம். டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களினுடைய வாழ்க்கைக்கும் பிறவியில்லா பெருவாழ்விற்கும் முக்கியத்துவம் கொடுத்து போகக்கூடிய மிகவும் வளமான, அற்புதமான, சக்தி மிக்க ஒரு நாடு. இந்திய குடிமகன்களுக்கு பாஸ்போர்ட் என்பது அவசியம் கிடையாது, ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் போதும். கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்டில் போயும் உங்களது பெயரை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவ தோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது. மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது. குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் வந்து தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை வந்து செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் வந்து பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.